இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள யமதண்டீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். கலிஃப்துல்லா, வணக்கம். இந்த கும்பாபிஷேகத்திற்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுச்சு, முழு விவரம் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஆலங்கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரிபுர சுந்தரி உடன்மரர் அருள்மிகு யமதேஸ்வரர் திருக்கோயிலில் ராஜகோபுரம் படிகளில் உள்ள அனைத்து மண்டபங்களும் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்று இன்று கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றிருந்தது. இதை முன்னிட்டு கடந்த 15ஆம் தேதி திருவிளக்கு வழிபாடு மற்றும் புனித நீர் வழிபாடு உள்ளிட்ட நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மறுநாள் பூஜையும், அதனைத் தொடர்ந்து யமதீஸ்வரருக்கு பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாயன்மார்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்று மகா தீபதாரணம் நடைபெற்றது. அன்றைய தினம் மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடு நடந்தது. அதனைத் தொடர்ந்து பொம்மபுர ஆதீனம் 2ஆம் பட்டம் சுவாமிகள் சிவனான பாளைய சுவாமிகள் முன்னிலையில் முக யாகசாலை பூஜையும் தொடங்கி அன்றைய தினம் தொடர்ந்து 2ஆம் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. இன்று மாலை 3ஆம் யாகசாலை தொடர்ந்து நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபரம் நடைபெற்றது. நேற்று காலை 4ஆம் யாகசாலை பூஜையும் நடைபெற்று மாலையில் 5ஆம் யாகசாலை பூஜையும் நடைபெற்றது. மேலும் மகா தீபகாரம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 6ஆம் யாகசாலை பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கரம் புறப்பட்டு இதில் யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் ஊர்வலமாக கோபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருது. விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.